guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 6. ஒருவேளை நீங்கள் 5வது எபிசோடு பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பகையை உருவாக்கிட்டா அவ்வளோதான், அவங்க அப்படியே விடலாம், சான்ஸே இல்லை. அதனாலேயே இந்த ஏரிஸ் கீல்டை பார்த்தாலே எல்லாருமே அமைதியாக போயிடுவாங்க, பகையை உருவாக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு அது புரியலை, அதனால் அவன் டீட்டெயிலாக சொல்ல அதை கேட்குறான். சிம்பிளாக சொன்னால், நீ டஞ்சனுக்கு போகும்போது உன்னோட கதையை முடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. உன்னை டஞ்சனில் சைலண்ட்டாக முடிச்சு விட்டுருவாங்க, யாருக்கும் தெரியாமல் அவங்க வந்துடுவாங்க. ஆனால் நீ கவலைப்பட வேணாம், அவங்க எல்லாருமே முட்டா பசங்க தான், எனக்கு அப்படியெல்லாம் ஆகாது. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரி ஏதோ ஒன்று என்னோட கில்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்ல. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் எந்த கில்டிலையும் ஜாயின் பண்ண போகிறதில்ல. நீ அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்க? ஏன்னா நீ தான் என்கிட்ட சொன்ன ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை வாழ போகிறேன்னு. இப்படி இருக்கும்போது கில்டில் ஜாயின் பண்ணாமல் எப்படா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும்? உன்கிட்ட வேறு ஏதாச்சும் பிளான் இருக்கா? ஒரு பிளான் இருக்குது. சரி நீ இதை பற்றி சொல்லு. இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆர்டரான், அதை பற்றி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த லூப்பில் என்ட்ரானதுக்கு அப்புறம் அதில் நம்ம ஹீரோ 3 இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஷோ ஆகிருக்கும். அதில் இருக்க இடம்தான். ஆனால் எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னென்னா, நான் ஒண்டி எதுக்காக அந்த டுட்டோரியல் டவரில் ஒரு லூப்பில் மாட்டிக்கணும்? நான் 12 வருஷத்துக்கு மாட்டிக்கிட்டேன். இப்படி யார் என்னை லாக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள அங்கேயே கொன்றுவேன். அதனால் இந்த டவருக்கு பின்னாடி யார் இருக்கா, நான் எதுக்கு அங்கே மாட்டிக்கணும்? எல்லா விஷயத்தையும் நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி எனக்கு காட்டுன நரகத்தை நான் அவங்களுக்கும் காட்டணும். நரகம்னா என்னன்னு அந்த டஞ்சனை பற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே சொல்கிறான். அது ஒரு நல்ல டஞ்சன் தான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே புதுசாக வந்த ஹண்டர்ஸ்லாம் நல்லா க்ரோ ஆக முடியுமா? ஆனால் எதுக்காக சடனாக அந்த டஞ்சனை பற்றி நீ கேட்கணும்? அது எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஆப்வியஸாக நம்ம ஹீரோ அந்த விஷயத்த சொல்லலை, இது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்கான். ஆனால் ஏதோ ஒன்று, கிம் உன்னால் அந்த டஞ்சனில் என்டர் ஆக முடியாது. என்னது, என்னால் என்டர் ஆக முடியாதா? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஏரிஸ் கில்டு அதுதான் முக்கால்வாசி டஞ்சனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. சொன்ன அந்த டஞ்சனும் அவங்களுக்கு கீழே வர ஒரு டஞ்சன் தான். அதனாலேயே உன்னால் போக முடியுமா? அது ஒரு டவுட் தான். அப்படி இருக்கும்போது இந்த போலீஸ், இந்த கவர்மெண்ட் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? இல்லை, அவங்களால பெருசாக எதுவும் பண்ண முடியலை. அடே நீ என்ன சொல்கிற? இப்போது டஞ்சனில் நடக்கிற அந்த கொலையெல்லாம் அதுக்கெல்லாம் இந்த போலீஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்களா? இல்லை, டஞ்சன் ரொம்ப மர்மமாக இருக்கும், அதே டைமில் பெருசாகவும் இருக்கும். அதனால் உள்ளே என்னாச்சு அதெல்லாம் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. உள்ளே கொலையே நடந்தாலும் அது ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே. அதனால தான் உன்னை ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. நான் எப்படி என்டர் ஆக போகிறேன்? அட நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அங்கே எப்பயுமே 24 ஹவர்ஸுக்கு கார்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால் என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி நான் என்கிட்ட வேறு வழி இல்லை, முள்ளால் தான் எடுக்கணும். இதிலே அந்த பையனுக்கு புரியுது நம்ம ஹீரோ அங்கே என்ன பண்ண போகிறான்னு. இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஏரிஸ் கில்டோட பில்டிங்குக்கு போகுது. அங்கே லீடரும் எப்படி இந்த கில்டை சீக்கிரமாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ரஷ்யாவுக்கு 8 மாதம், ஜப்பானுக்கு 7 மாதம். இவங்க எத்தனை மாதம் எடுக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு 5 மாதம் எடுக்கிறாங்கன்னா நம்ம அந்த பர்சனை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்தாலே நம்மளால் அசால்ட்டாக எதையும் பண்ண முடியும். அங்கே இன்னொரு பர்சனும் ரிப்போர்ட்டை காட்டுறான். அதில் நம்ம கிம் ட்ரைலர் நிறையவே மான்ஸ்டரை கொண்டு இருப்பான்ல, அதோட ரிப்போர்ட் இருக்குது. அது அங்கே ரொம்பவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா மிஷினை எரர் ஆகிற அளவுக்கு நம்ம ஆள் பண்ணியிருப்பான், அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதனாலேயே இம்ப்ரெஸ் ஆனதுனால அந்த ஆளுக்கிட்ட லீடர் கேட்குறான், ஆமாம் இந்த கிம் இவனை நீங்கள் ரெக்ரூட் பண்ணிங்களா இல்லையா? பாஸ் அது இப்படி சொல்கிறதுலே லீடருக்கு புரியுது இவங்க பண்ணலைன்னு. சரி அவனை ஒன்றும் ரெக்ரூட் எல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா அந்த பையன் அவனும் நம்மளுக்கு தேவையில்லை. அவனுக்கு நிறையவே திறமை இருக்குது, ஆனால் இந்த திறமையே நம்மளுக்கு பிரச்சனையாக முடியலாம். ஆனால் நம்மக்கிட்டேயே அவன் அப்படி சொல்லியிருக்கான்ல, அதனால் அவனுக்கு நம்ம யாருன்னு காட்டணும். அதுக்கப்புறம் சீன் அப்படியே வெளியில் வருது. வெளியிலையும் ஒரு பர்சன் ஓடி சொல்கிறான். பிரச்சனை என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் அடரான் அங்கே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியுது. சீன் அப்படியே அந்த அடரான் அந்த டஞ்சனுக்கு போகுது. அங்கே இருக்கிற 2 பேர்கிட்ட ஒரு பொண்ணு உள்ளே போய் ஹண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவங்க 2 பேரும் விடுற மாதிரியே தெரியல. லோ லெவலான டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே போய் ஹண்ட் பண்ணு, அங்கே உனக்கு நிறையவே லோ லெவலான மான்ஸ்டர் எல்லாம் கிடைக்கும்.
அவள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா? இதனால் ஆள் ஒரு விதமாக அங்கே நடந்துக்கிறான். ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னுட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோவை பார்த்த உடனே, ஆமாம் யாடா நீ, என்ன இந்த பக்கம்லாம் வந்துக்கிட்டு இருக்க? இது ஒன்றும் டாய்லெட் இல்லை, காடு மாதிரி வந்து டாய்லெட் போயிட்டு போகிறதுக்கு. அட நான் ஒன்றும் டாய்லெட்டெல்லாம் போக வரல, எனக்கு டஞ்சனில் ஒரு வேலை இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். ஜோக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இது ஒரு ஆபத்தான இடம், எப்போ வேணாலும் மான்ஸ்டர்ஸ் வெளியே வரலாம். எனக்கு அந்த விஷயம்லாம் நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் அந்த விஷயத்துக்காக இங்கே வந்தேன். உனக்கு டஞ்சனுக்குள்ளே என்ன வேலை இருக்கு? அப்படி வேலையா? உனக்கு சொன்னால் புரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வா, நான் இப்போ இந்த ஸ்லீப்பரை வச்சு உனக்கு பேசி காட்டுறேன். இதை கேட்குற அவங்க 2 பேருக்கும் ஆப்வியஸாக அங்கே புரியாதா? நம்ம ஆளு கிட்ட வர சொல்கிறான். என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நீ என்ன யோசிக்கிற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது ஸ்லீப்பரை வச்சு வெறும் ஒரே ஒரு அடி தான், ஆள் எங்கேயோ பறந்து போய் விழுந்துடுறான். அந்த பையன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா ஒரே அடியில் அவனோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. நான் என்னோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதிகமாக என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் பயன்படுத்திட்டேன். ஆமாம் தம்பி, உன்னோட ஷூவை எனக்கு தர முடியுமா? என்னது ஷூவா? உனக்கு என்ன கேட்கலையா? உன்னோட ஷூவை எனக்கு தர முடியுமா முடியாதான்னு நான் கேட்டேன். ஆனால் ஷூ அப்படி சொல்லும் போது நம்ம ஆள் ஒரு முறைப்பான். அடுத்த செகண்டே அவனோட ஷூ நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த ஷூ உண்மையிலே நல்லா இருக்கு. என்னதான் இது அயனை வச்சு உருவாக்குனாலும் இது ரொம்ப லைட்டாக இருக்குது. இதில் வெயிட் ரிடக்ஷன் மேஜிக் இருக்குது. அந்த ஷூவோட விலை அது மட்டும் 5 மில்லியனா அசால்ட்டாக இந்த பையன் எடுத்துக்கிட்டான். அந்த பையன் ஷூவே இல்லாமல் இருப்பானா? அதனால் நம்ம ஆள் அவனோட செருப்பை கொடுக்குறான். அதுலேயும் ஒரு செருப்பு அப்படியே பிஞ்சு போயிருக்கு. தம்பி, உன்கிட்ட ஷூ இல்லைன்னு நீ கவலைப்பட வேணாம், என்னோட அற்புதமான செருப்பு இருக்குது இப்படின்னு நம்ம ஆள் சொல்லிட்டு உள்ளே போய்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த ஹேண்ட்ஸமான பையனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருது. அந்த பொண்ணு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா. அம்மா, நீ என்ன பண்ணியிருக்குன்னு உனக்கு தெரியுதா? எதுக்காக நம்ம ஹீரோவை அப்படியே போக விட்ட? ஆல்ரெடி நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அவன் ஏரியஸ் கில்டோட ஒரு பகையை உருவாக்கிட்டான். இந்த மாதிரி டைம்லையும் நான் சொல்ல கம்முன்னு இருக்க. அம்மா, எதுக்காக கிம்மை நினச்சி நீ இந்த அளவுக்கு கவலைப்படுற? கிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ? அட நீ என்ன பைத்தியமா? பிரச்சனை ஒன்றும் அது இல்லை, வேறு கில்டு கூட அவன் பிரச்சனையை உருவாக்கியிருக்கான். அது உனக்கு புரியலையா? எனக்கு புரியுது, நானும் அவன்கிட்ட எவ்வளோ சொன்னேன், ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீயே சொல்லு, நம்ம கிம் என்னதான் சொன்னாலும் அவன் கேட்கவா போகிறான்? ஆமாம், நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான். ஆனால் ஏதோ ஒன்று, நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா கிம் கூட நேற்று தான் பேசினேன். அவனோட ரேங்கிங் கிரேடை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.